வணக்கம். 2 அல்லது 3 நாட்கள் விடுமுறையில் உற்றார் உறவினர் நண்பர்களோடு போக வேண்டிய அற்புதமான இடம் பற்றி இன்னைக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். 70 ஹேர்பின் வளைவுகள், மூலிகை காடுகள், உயரமான அருவிகள், சித்தர்கள் குகைகள்னு பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட கொல்லிமலை ஒரு பர்ஃபெக்ட் டூரிஸ்ட் ஸ்பாட். இந்த இடத்துக்கு எப்படி போகலாம், குறைவான பட்ஜெட்டில் எங்கே ஸ்டே பண்ணலாம், அங்கே ஸ்பெஷலாக சாப்பிட வேண்டியவை என்ன, ட்ரெக்கிங் ஸ்பாட்ஸ், செலவு, அதோட மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடங்கள், இது மட்டும் இல்லை இங்கே போகிறதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள், இவற்றை பற்றிய முழு விவரங்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. கொல்லிமலை தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மலைத்தொடர். கடல் மட்டத்திலேருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் இருக்கு. நாமக்கல்லேருந்து தமிழ்நாடு அரசு பேருந்துகள் காலையிலேருந்தே இருக்கு. பஸ் கட்டணம் சுமார் 40லேருந்து 50 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஆனால் உல்லாச பயணம், சாகச பயணம் விரும்புவோர் சொந்த அல்லது வாடகை கார்களில் அல்லது இளைஞர்கள் மோட்டார் பைக்குகளில் போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா கொல்லிமலையோட 70 கொண்டை ஊசி வளைவுகள் வழியாக போகும்போது அந்த டிரைவே வேறு லெவல் தான். அதோட வழியில் அங்கங்கே நிறுத்தி மேகமூட்டங்கள், சில்லென்ற காற்று, வியூ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே போக முடியும். ஆனால் பைக் ரைடர்ஸ் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு நிதானமாக ஓட்டணும். கொண்டை ஊசி வளைவுகள் ஆபத்தானவை. மலையேறும் வாகனங்களின் விதிகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஓட்டணும். கொல்லிமலைக்கு ஒரு நாள் டே ட்ரிப்பாகவும் போகலாம், அல்லது அங்கேயே 2 நாள் தங்க விரும்புபவர்களுக்கு ஏற்ற வகையில் பட்ஜெட் ஹோட்டல்ஸ் மற்றும் ரெசார்ட்ஸ், ஹோம் ஸ்டே வசதிகள், டார்மெட்ரிகளும் இருக்குது. தமிழ்நாடு ஹோட்டல் வெப்சைட் மற்றும் ப்ரைவேட் ரெசார்ட்ஸ் வெப்சைட்டில் வழியாக புக் பண்ணிக்கலாம். ரூம் டைப்பை பொறுத்து வாடகைகள் 1000 முதல் 3500 வரைக்கும் இருக்கும். ஹோம் ஸ்டே டார்மெட்ரிகள் இன்னும் சீப்பாக இருக்கும். கொல்லிமலை போக மழை இல்லாத மாதங்கள் நல்லது. மேகமூட்டங்களை பார்க்க நவம்பர் டிசம்பரில் போகலாம். மார்ச் முதல் ஜூன் வரை மிதமான கிளைமேட் இருக்கும். இப்போ முன்னெச்சரிக்கைகள், கட்டுப்பாடுகள் என்னன்னு பார்க்கலாமா? 70 ஹேர்பின் வளைவுகளுக்கு தயாராக இருக்கணும். பயணம் போது வயிறு குமட்டல் இருக்கிறவங்க வேண்டிய மருந்துகள், முதலுதவி கிட் எடுத்துக்கணும். 2 வீலரில் டிரைவ் பண்ணுறவங்க ஹெல்மெட் போட்டு நிதானமாக ஓட்டணும். காரில் போகிறவங்க டயர் கூலன் செக் பண்ணிக்கோங்க. வனசாலையில் குரங்குகளுக்கு உணவு கொடுப்பதை தவிர்க்கணும். மது அருந்துதல், புகைப்பிடிக்க தடை. மேலே ட்ரெக்கிங் ஸ்பாட்ஸ் இருக்குது, அதற்கேற்ப காலணிகள், உடைகள் எடுத்துக்கோங்க. மொபைல் சிக்னல்ஸ் சில இடங்களில் எடுக்காது. ஆஃப்லைன் மேப்ஸை முன்கூட்டியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வனப்பகுதிகளுக்குள் அனுமதி இல்லாத இடத்துக்கு கண்டிப்பாக போகக்கூடாது. கொல்லிமலையில் பார்க்க வேண்டிய 7 முக்கிய இடங்கள் பற்றி பார்க்கலாம். முதலாவது அரப்பளீஸ்வரர் கோவில். இது ரொம்ப பழமையான கோவில். இங்குள்ள சிவன் ரொம்ப தெய்வீகம். 2வது ஆகாய கங்கை அருவி. இது அரப்பளீஸ்வரர் கோயில் பக்கத்திலே தான் இருக்குது. அருவிக்கு போகிறதுக்கு சுமார் 1100 படிகள் இறங்கி ஏறணும். படிகள் ரொம்ப குறுகியதாகவும் ஸ்டீப்பாகவும் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக போகணும். வயசானவங்க, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இங்கே போக வேண்டாம். ட்ரெக்கிங்குக்கு அப்புறம் 300 அடி உயரத்திலிருந்து விழற இந்த ஆகாய கங்கை அருவியில் குளிக்கிறது ஒரு சூப்பர் அனுபவம் தான். 3வது ஆகாய கங்கை போக முடியாதவங்க மனம் தளர வேண்டாம். இதுக்கு பக்கத்திலேயே சிற்றருவி ஒன்று இருக்குது. இதில் குளித்து என்ஜாய் பண்ணலாம். 4வது முன்னாடி சொன்ன இந்த 2 அருவியும் பார்க்க முடியலனாலும் மாசிலா ஃபால்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு போகிற வழி ஃப்ளாட்டாக தான் இருக்கும். நல்லாவே குளிக்கலாம். லேடிஸ்க்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாகவே ரூம்ஸ் இருக்குது. 5வது சீக்கு பாறை வியூ பாயிண்ட். கொல்லிமலையோட ஒரு பெஸ்ட் பாயிண்ட் இது. இங்கிருந்து மேகமூட்ட மலைகளை பார்க்கறது ரொம்ப அழகாகவே இருக்கும். 6வது குழந்தைகளோடு ரிலாக்ஸ்டாக இருக்க இங்குள்ள பொட்டானிக்கல் கார்டன், போட் ஹவுஸ் சிறந்த இடம். 7வது இங்குள்ள எட்டுக்கை அம்மன் கோவில், மாசி பெரியசாமி கோவில் கொல்லிமலையோட காவல் தெய்வங்களாக போற்றப்படுகிறது. கொல்லிமலை மூலிகைகள் நிறைந்த காடு. இங்கே அகத்தியர்,
கோரக்கர், பாம்பாட்டி போன்ற பல சித்தர்கள் தியானம் செய்த குகைகள் மூலிகை காட்டுக்குள்ள இருக்கு. இந்த குகைகளுக்கு ட்ரெக்கிங் போக விருப்பம் உள்ளவர்கள் வனத்துறை அனுமதியுடன் உள்ளூர் வழிகாட்டியுடன் செல்ல வேண்டும். பாதைகள் கரடுமுரடாகவும் ஏற்ற இறக்கங்களோடும் இருப்பதால நல்ல உடல் ஆரோக்கியம் இருப்பவர்கள் மட்டுமே செல்வது நல்லது. நடைப்பயண நேரம் குகைகளின் தொலைவை பொறுத்து 30 நிமிஷத்திலிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகலாம். வேண்டிய பொருட்களோடு அதிகாலையிலேயே கிளம்புறதுதான் நல்லது. கொல்லிமலையில சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னன்னு பார்க்கலாம். கொல்லிமலையில கிடைக்கிற இந்த கிழங்கு சூப், அதாவது ஆட்டுக்கால் கிழங்குன்னு இதை சொல்லுவாங்க, முழங்கால் வலிக்கு சிறந்ததா சொல்லப்படுறது. இங்க பலாப்பழம், அன்னாசிப்பழம், காட்டுத்தேன் போன்றவை நல்ல வித்தியாசமான சுவையோடு இருக்கும். சாமை, திணை, வரகு உணவுகள் கொல்லிமலையின் அடையாளம். சாப்பிட மிஸ் பண்ணாதீங்க. மிளகு மற்றும் மசாலா பொருட்கள் இந்த பகுதியின் முக்கிய விளைபொருட்கள். இப்போ செலவுகள் பத்தி தெரிஞ்சுக்கலாமாங்க. நாமக்கல்லேருந்து பஸ்ல வந்துட்டு போக குறைந்த செலவு தான். ஆனா கொல்லிமலைக்கு மேல உள்ள சுத்தி பார்க்க முடியாது. கொல்லிமலைக்கு ஒரு நாள் டே ட்ரிப்பாக போக நாமக்கல்லேருந்து வாடகைக்கா எடுத்து போகலாம். கார் டைப்பை பொறுத்து 2000 4000 வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஆகும். இது தவிர உணவு மற்றும் இதர செலவுகளும் இருக்கும். கொல்லிமலையில் 2-3 நாட்கள் தங்கி பார்க்க விரும்புவோருக்கு ஹோட்டல் பட்ஜெட் பொறுத்து செலவுகள் மாறுபடும். கொல்லிமலையில் வாகனங்களுக்கு நிரந்தர நேர கட்டுப்பாடுன்னு எதுவும் இல்லை. ஆனால் 70 ஹேர்பின் வளைவுகள் இருப்பதால் பகல் நேரத்தில் பயணம் செய்வதே பாதுகாப்பானது. மழை மற்றும் பனிமூட்டம் இருக்கிற நாளில் கூடுதல் கவனத்தோடு வாகனத்தை ஓட்டணும். கொல்லிமலை பயணம் எல்லா தரப்பினருக்கும் ஏற்ற ஒரு சுற்றுலா தலம் தான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அடுத்த விடுமுறையில் கொல்லிமலை பயணத்துக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். இங்கே நீங்கள் ஆல்ரெடி போயிருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேவைப்படும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.